இந்த எபிசோடில் நாம் நியா டகோஸ்டா இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற தி மார்வல்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆலா என்ற கிரகம் அழியும் தருவாயில் இருக்குது. இதற்கு காரணமானவர்களை பழிவாங்க துடிக்கும் டெர்பானுக்கு குவாண்டம் பேண்ட் கிடைக்குது. அதன் இன்னொரு ஜோடி பூமியில் இருக்குது. இந்த பேண்டிலிருந்து வெளிப்படும் சக்தியால் கேப்டன் மார்வெல், மோனிகா மற்றும் மிஸ் மார்வெல் ஆகியோர் ஒருவர் இடத்துக்கு மற்றொரு இடம் மாறுகின்றனர். இந்த 3 சூப்பர் ஹீரோக்களும் இணைந்து டெர்பானை தடுத்தார்களா, அவர்களது பிரச்சனை தீர்ந்ததா என்பதே படத்தோட கதை. படத்தில் கமலா கான், கரோல் டென்வர்ஸ், மோனிகா ஆகியோரின் கூட்டணி ரசிக்க வைக்குது. இவர்கள் இடமாறும் காட்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கு. படம் முழுக்க நம் கவனத்தை ஈர்த்து பாராட்டை பெறுறாங்க. இமான் பெல்லானி டீனேஜ் பெண்ணுக்கு உரிய அவரது குறும்பும் துருதுருப்பும் ரசிக்க வைக்குது. கேப்டன் மார்வெலை நேரில் காணும்போது அவர் கொடுக்கும் வியப்பான ரியாக்ஷன்கள் சிறப்பாக இருக்கு. கேப்டன் மார்வலாக வரும் ப்ரீ லார்சன், மோனிகாவாக வரும் டியோனா பாரிஸ், சாமுவல் ஜாக்சன், சாசி ஆஸ்டன், சுமபியா ஷராப், மோகன் கபூர் ஆகியோர் நேர்த்தியான நடிப்பை கொடுத்திருக்காங்க. லாரா கார்பேனின் பின்னணி இசை படத்துக்கு பெரிதும் உதவி இருக்கு. ஷீன் பாபிட் ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்கு. கேட்ரின் எம்ஸ்டோ மற்றும் இவான் ஷி படத்தொகுப்பு கவருது. இயக்குனர் நியா டகோஸ்டா மார்வெல் படங்களுக்கே உரிய வழக்கமான கலர்ஃபுல்லான கதையை இயக்கியிருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள் அனைத்தும் படத்திற்கு மேலும் விறுவிறுப்பை கூட்டியிருக்கு. கிராபிக்ஸ் காட்சிகள் சிறப்பாக இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள் செலுத்திய கவனத்தை எமோஷனல் காட்சிகளும் செலுத்தியிருந்தால் இன்னும் பேசப்பட்டு இருக்கும் இந்த மார்வெல்ஸ்.